மக்கள் அனைவருக்கும் வணக்கம். யார் இந்த கருப்பு முருகானந்தம்? கடந்த வாரம் திருச்சியில் நடைபெற்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வரவேற்பு விழாவை மிகப்பெரிய அளவில் சிறப்பாக செய்து முடித்து, நிகழ்ச்சி என்றால் நேரு என்பார்கள் திருச்சியில். அந்த நேருவின் கோட்டையான திருச்சியில் பாரத பிரதமருக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை கொடுத்து, அதுவும் ஒரு 2-3 நாட்களில் தயாராகி மாநில தலைமையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக மிக திறமையாக நடத்தி முடித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக மகிழ்ச்சியுடன் சென்றது செய்தித்தாள்களிலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களிலும் நாம பார்த்தோம். யார் இந்த கருப்பு முருகானந்தம்? இவர் 1986களில் முத்துப்பேட்டை பகுதியில் உள்ள RSSல் தன்னை இணைத்துக் கொள்கிறார். முத்துப்பேட்டை என்பது கம்யூனிஸ்ட் கோட்டை. அந்த கம்யூனிஸ்ட் கோட்டையில் ஓட்டை போட வந்தவர் தான் இவர். ஓட்டை போட்டவர் தான் இவர். அந்த முத்துப்பேட்டை பகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விநாயகர் ஊர்வலம், அந்த விநாயகர் ஊர்வலத்தை தமிழகத்திலேயே பாத்தீங்கன்னா முத்துப்பேட்டை பகுதியில் இருக்க விநாயகர் ஊர்வலம் தான் தமிழகத்தில் நம்பர் 1 விநாயகர் ஊர்வலம். அந்த பகுதியில் இருக்க அனைத்து சாதியினரையும் அனைத்து தேசியவாதிகளும் இணைத்து ஒரு மத ஒற்றுமையுடன் கடந்த 20-25 ஆண்டுகளாக அங்கு நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து. அது போக இவர் அந்த பகுதியில் ஒரு இந்துத்துவ போராளியாக அறியப்பட்டவர். அந்த காலகட்டத்தில் உலகம் போற்றும் உத்தம தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அன்னைக்கு பிரதமராக இல்லை. பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு பெரிய சக்தியாக இல்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ற ஊடகம் இவ்வளவு பெரிய அளவில் இல்லை. சமூக வலைதளம் இல்லாத ஒரு காலம். ஒரு போர் வீரனாக, செயல் வீரனாக, வலைதள வீரன் இல்ல கள வீரனாக சாதித்து காட்டியவர் கருப்பு முருகானந்தம் அவர்கள். அன்றெல்லாம் மென்மையான தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார்கள். இல கணேசன் இருக்கட்டும், பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணனா இருக்கட்டும், CPR இருக்கட்டும், தமிழிசை அக்காவா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து மென்மையான தலைவர்கள் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி, இந்த பேரை கேட்டா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஒரு புத்துணர்ச்சி ஆவார்கள், ஒரு ஆக்ரோஷமாக ஆவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு சொல், அதுதான் கருப்பு முருகானந்தம். அந்த கருப்பு முருகானந்தம் பல பொய் வழக்குகள் போடப்பட்டு பல நாட்கள் பல ஆண்டுகள் சிறையில் கழித்தவர். அதையெல்லாம் நீதிமன்றத்திற்கு சென்று தவிடுபொடியாக்கி வெளியே வந்தவர் தான் நம் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள். அவர்கள் ஒரு தவ வாழ்வு போல, ஒரு RSS சுயம் சேவக் போல தொடர்ந்து 25 வருடங்களாக இந்த இந்து மக்களுக்காகவும் இந்திய மக்களுக்காகவும் அந்த பகுதியிலே போராடி வருகிறார். டெல்டா பகுதியிலே போராடி வருகிறார். இன்று டெல்டா சிங்கம் என்று கூறுவார்கள். ஆனால் மாநில துணைத் தலைவராக அண்ணன் அண்ணாமலை அவர்கள் செந்துறை பகுதியில் ஒரு நிகழ்ச்சியில் அண்ணாமலை அண்ணன் கூறிய ஒரு வார்த்தை, கருப்பு முருகானந்தன் அண்ணன் அவர்களை அறிமுகப்படுத்தும் போது டெல்டா சிங்கம் என்றார்கள். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் டெல்டா சிங்கம் மட்டுமல்ல, தமிழக காவி சிங்கம். அவருக்கு அனைத்து பகுதியிலும் ரசிகர்கள் இருக்கார்கள், அவருடைய ஃபாலோவர்ஸ்கள் இருக்கார்கள். இது அண்ணன் அண்ணாமலை கூறிய வார்த்தை. ஆக இது முற்றிலும் உண்மையான வார்த்தை. ஒரு வலைதள போராளியாக இல்லாமல் கள போராளியாக சென்னையில போனீங்கன்னா அன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ்கள் இருந்தாங்க. கோயம்புத்தூர்ல இருந்தாங்க, கன்னியாகுமரியில இருந்தாங்க, உள்பகுதியான அரியலூர் பெரம்பூர்ல இருந்தாங்க, திருச்சியில இருக்காங்க. சோ அனைவரும் ஒரு காவி போர் வீரர் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு உடனே நமக்கு தெரியறது நம்ம அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள். அப்பேற்பட்ட அந்த மாமனிதரை ஒரு சில நாட்களாக சில புல்லுருவிகள் தவறாக ஒரு செய்தித்தாள்கள் எழுதுவதை வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த ஒரு திருச்சியில் மாபெரும் நிகழ்ச்சி நடத்தி முடித்த அந்த மாமனிதருக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, என்றும் அண்ணன் வழியில் பின்னால் நிற்போம், என்றும் காவிப்படை தளபதி கருப்பு முருகானந்தம் அவர்களின் பின்னால் நிற்போம் என்று கூறிக்கொண்டு நன்றி. ஜெய் ஹிந்த்.